தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் விஜயை திட்டி தீர்த்தார். நடிகர் விஜயை திட்டி தீர்த்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். இன்னைக்கு திமுக கிட்ட நிறைய பேர் பெட்டி வாங்கிட்டு நடிகர் விஜய், எடப்பாடி பழனிசாமி, செந்தமிழன் சீமான் ஆகியோரை திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில ஒரு பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் திமுக கிட்ட பெட்டி வாங்கிட்டு நடிகர் விஜயை திட்டி தீர்த்திருக்காப்புல. அவர் வேறு யாரும் அல்ல, ஜொல்லு விடுற நடிகர் சத்யராஜ். அவருடைய திரைப்படங்கள்ல புறாமே ஜொல்லு விட்டு தான் நடிப்பாப்புல. ஜொல்லு நடிகர் இந்த சத்யராஜ் வயது 70க்கு மேல ஆயிடுச்சு. இப்போ அரசியல்ல இப்போ திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றாப்புல. அவர் என்ன சொல்றாப்புல, நீ எல்லாம் ஒரு தலைவனா அப்படின்னு விஜயை பார்த்து கேட்கிறார். தலைவா என்ற படத்துக்கு பிரச்சனை வந்த உடனே கோடநாடு போய் மன்னிப்பு கேட்டுட்டு ஜெயலலிதா காலில் விழுந்து வந்தவன் தான் நீ. உன்னுடைய சொந்த படத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனையை கூட உன்னால தீர்க்க முடியல. நீ எல்லாம் மக்கள் பிரச்சனையை எப்படி தீர்க்க போற? நீ ஜெயலலிதா காலில் விழுந்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாப்புல, ஸ்டாலினை பத்தி ரொம்ப பேசுற தம்பி, இனிமே நல்லா இருக்காது உனக்கு அப்படிங்கிறாப்புல. என்ன செய்ய போறாப்புல? ஸ்டாலினை பத்தி பேசினா என்ன செய்ய போறாப்புல? சத்யராஜினால என்ன செய்ய முடியும்? அவர் பின்னாடி பெரிய படைபலம் இருக்கா? சத்யராஜ் கூலிக்கு மாரடிக்கிற ஒரு நடிகர், திமுக கிட்ட கூலிக்கு பேசுற ஒரு பேச்சாளர், திமுக காசு வாங்கிட்டு ஒரு பேசுற பேச்சாளர். சமூக வலைதளங்கள்ல அவருடைய பேச்சு வைரல் ஆகணும் அப்படிங்கிறக்காண்டி இன்னைக்கு நடிகர் விஜயை திட்டி தீர்த்திருக்காப்புல. திமுக கிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி நடிகர்கள் பணம் வாங்கிட்டு நடிகர் விஜய், எடப்பாடி பழனிசாமி, செந்தமிழன் சீமான் ஆகியோரை திட்டி தீர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது யாருன்னு கேட்டா இந்த இமான் அண்ணாச்சி, சத்யராஜ் உள்ளிட்ட ஒரு சில திரைப்பட நடிகர்களை சொல்லலாம். திமுக இன்னைக்கு கோடி கோடியா திரைப்பட நடிகர்களுக்கு பணத்தை கொடுத்து பிரச்சாரம் பண்ண சொல்லுது. அந்த திரைப்பட நடிகர்களுடைய பிரச்சாரம் வாக்குகளாக மாத்தி தருமா என்பது கேள்விக்குறி. தற்பொழுது நடிகர் விஜயை நேரடியாக வம்புக்கு இழுத்திருக்காப்புல நடிகர் சத்யராஜ்.